மாப்பிள்ள எதுக்கு நேற்று உன் ஃப்ரெண்டு உன்னை போட்டு இப்படி போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருந்தான்? என்ன பிரச்சனை மாப்பிள்ள உனக்கு? அது இல்லை, ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. அது ஒரு சோக கதை. என்னன்னா, என் ரூம்மேட்டு சொன்னான், டெய்லி நான் தான் சமைக்கேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ சமை அப்படின்னா. அதுக்கு வந்த பிரச்சனை மாப்பிள்ள அது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்ற? நல்லா தானே சமைச்சிருப்ப நீ. நீ தான் என்கிட்ட புக்கு வாங்கின, சமைக்கிறது எப்படின்னு புக் ஒன்று வாங்கின. யூடியூப்லேயும் பார்த்து சமைக்க, யூடியூப்பு இன்ஸ்டா எல்லாத்துலேயும் பார்த்து சமைக்கிறது எப்படின்னு என்ன வர இன்வைட் பண்ணியா மாப்பிள்ள சாப்பிட்றதுக்கு நீ? ஆமாம் மாப்பிள்ள, நானும் அதை நினச்சி தான் சமைச்சேன். ஆனால் பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா, பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு மாப்பிள்ள வீடியோ. செய்யும் போது அவன் டக்குன்னு என்ன சொல்லிடுதான், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மசாலா, தேவையான அளவு மஞ்சள் பொடிங்க. எனக்கு என்ன தேவையான அளவுன்னு தெரிஞ்சாதானே போட முடியும். அது வேற பிரச்சனை மாப்பிள்ள. லாஸ்ட் என்னாச்சுன்னா, கரெக்டாக வரும்போது அடுத்து என்ன போடணும்னு சொல்லும் போது இடையில ஆடு வந்துட்டு மாப்பிள்ள. அதுக்குள்ள நான் அது இது எதுன்னு சொல்லிட்டு கருகி போயிட்டு மாப்பிள்ள. அதான் பிரச்சனை ஆயிட்டு. நல்ல வேலை மாப்பிள்ள நான் வரல. இல்லைன்னா எனக்கு வர கோவத்துக்கு ஒன்று கொண்டிருப்பேன்.